வணக்கம் மக்களே, இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்காசி மாவட்டத்தில் நம்ம டீலர் அமைச்சு கொடுத்த ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மின் நுகர்வு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்துக்கிட்டே போகுது. அதை விட அதுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக உயர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. முன்னாடி உள்ள காலகட்டத்தில் மின் தேவை என்று பார்த்தோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதுங்க ஒரு கண்டிஷனில் இருந்தோம். ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் லைஃப்பில் இந்த மின்சாரங்கிறத வச்சு தான் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையும் நகருது. நம்மளுடைய ஜாப், நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணியில் வந்து அதிகமான இடத்த வந்து ஒரு ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த இபி பில்லு தான். நாங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் வீட்டோட இபி பில் அனலைஸ் பண்ணி உங்கள் இபி பில்லை குறைக்கிறதுக்கு உண்டான சோலார் சிஸ்டம் அமைப்பை நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் அமைச்சு கொடுத்த ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ண பேனல் பார்த்தீங்கன்னா 545 வாட் பீக் கொண்ட மோனோபர்க் ஆஃப் கட் சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய மேக் பார்த்தீங்கன்னா ரெனிசிஸ் மோனோபர்க் ஆஃப் கட் டெக்னாலஜி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆன் கிரிட்ல வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சோலார் பேனல் டெக்னாலஜி. ஸோ ரெனிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல்ஸ் ஆகக்கூடிய டாப் 5 சோலார் பேனலில் அவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து 545 வாட்ஸில் வந்து 6 பேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமருடைய தேவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த 6 பேனலில் இருந்து அவங்களுக்கு என்ன ஜென்ரேஷன் வருதோ அதுவே வந்து போதுமானது இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இந்த கான்செப்ட்ல வந்து நம்மளால் எக்ஸ்ட்ரா பேனலையும் வந்து ஆட் பண்ணிக்கிட முடியும். நம்ம தேவையை பொறுத்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு அதிகம். ஸோ வந்து நம்ம ஃபியூச்சரும் எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஏற்றாப்புல வந்து சிஸ்டம் டிசைட் பண்ணணும். நம்ம வெய்யன் சோலார் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டிஎன்இபி, எம்எஸ்எம்இ அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதில் ட்ரெயின் பண்ண இன்ஜினியர் கொண்டு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். பேனலுக்கு அடுத்து வரக்கூடிய எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசிடிபி டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. பேனலுக்கும் இன்வெர்ட்டருக்கும் இடையில இந்த பாக்ஸ் வந்து இருக்கும். இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேனல் சைட்லேருந்து அதிகமான வோல்டேஜ் எதுவும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து பேனலையும் இன்வெர்ட்டரையும் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் டிவைஸாக வந்து இந்த டிசிடிபி வந்து இருக்கும். இதில் பார்த்தோம்னா நம்ம 5 கிலோவாட் ஆன் கிரிட் டை பிராண்ட் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்டிங் தான் மேக் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 2 ஸ்டிங்கான ஆப்ஷன் இருக்குது. அது போக மொபைல் மானிட்டரிங் இருக்குது. ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெயினான எக்யூப்மெண்ட் வந்து ஏசிடிபி. இந்த ஏசிடிபி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரையும் நம்ம கிரிட்டையும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காண்டி உண்டான ஒரு அமைப்பு. இது ஆஃப்டர் கமிஷனிங் அப்போ தெரியக்கூடிய பவர் ஜென்ரேஷன். சோலார் சிஸ்டத்தில் இன்வெர்ட்டருக்கு 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வர வாரண்டியும், பேனலுக்கு பார்த்தீங்கன்னா 25 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்னால சிஸ்டத்துக்கு உண்டான காஸ்ட் வந்து கூட தான். ஏன்னா இதில் வரக்கூடிய வாரண்டி எல்லாமே ஹையர் ரெண்டு தான். நம்ம வெய்யன் சோலார் எனர்ஜி உங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நம்ம அதுக்கு ஏற்றாப்புல நம்ம சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.